வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கத்திரிக்காய் பிக்கலோட வந்திருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பிக்கல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு வந்து நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் தாச்சி வச்சு அதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ அந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 700 கிராம் கத்திரிக்காய் எடுத்து இப்படி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுக்கணும். ஆகலும் கிறிஸ்பியாக பொரிச்செடுக்க தேவையில்லை. கத்திரிக்காய் புளிஞ்சு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து வெடிக்காது. தண்ணியில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டு இந்த கத்திரிக்காய்க்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை ஆளும் ஒரு பொரிக்க தேவையில்லை. கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை இறக்கி எடுத்தால் காணும். ஸோ இது பொரிஞ்சோண்டு வருது. பட் எண்ணெய் பொரியணும். 4 நிமிஷமாக மீடியம் ஹீட்டில் வச்சு இதை பொரிச்சோண்டு இருக்கிறேன். ஸோ இந்த கத்திரிக்காய் பிக்கிளுக்கு வந்து இது ஆகலும் நீங்கள் கத்திரிக்காய் பொரிச்சிங்கன்னு சொன்னால் கேக்கும் டேஸ்ட் இருக்காது. முருகை பொரிச்சிங்கன்னு சொன்னால். ஸோ இப்போ நான் ஒரு 6 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து பொரிச்சோண்டு இருக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சிட்டுது. இதில் டிஷ்யூ போட்டு பிளேட்டில் வந்து ரக்கி எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு பிக்கல் செய்கிறேன்னு சொன்னால் நைட்டே வந்து இதை பொரிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் எல்லாம் இழுத்து எடுத்துடும். இந்த இப்படி இதை பொரிச்சிடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் இதை பொரிச்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்படி ஸோ அந்த கத்திரிக்காய் பிக்கல் செய்கிறதுக்கு நான் இந்த உரலில் தான் இந்த கூடு இடிச்செடுக்க போகிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு நல்லா இடிச்செடுக்கணும். ஸோ இந்த 1 டீஸ்பூன் கடுகை போட்டு இதை இடிச்செடுப்போம். இடிச்சா பிறகு கடுகை போட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க. போட்டு இதையும் இடிச்செடுப்போம். ஒரு பெருஞ்சீரகத்தை போட்டு ஒரு அளவுக்கு இடிச்சா பிறகு இதில் வந்து 8 உள்ளிப்பல்லு எல்லாட்டிக்கும் 30 கிராம் உள்ளி இருக்குது. இப்போ இதையும் போட்டு நல்லா பட்டை இடிச்செடுக்கணும். ஸோ இந்த இருக்குது இதை நான் நல்லா இடிச்சிருக்கிறேன். இதை இடிச்சா பிறகு புறம்பா கிள்ளி எடுப்போம். இந்த இருக்குது இந்த கூடை வந்து நான் புறம்பா கிள்ளி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் மண் சட்டி வச்சு ஹீட்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து 3 அளவான சோப்பு வெங்காயம் இருக்குது. எல்லாட்டிக்கு 115 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து கிரீன் பெப்பர் இருக்குது. 55 கிராம் வருது. கிரீன் பெப்பர் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சிவப்பு பெல் பெப்பர் இருக்குது. ரெட் பெல் பெப்பர் 55 கிராம் இதுலேயும் வருது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். அப்புறம் 1 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. இது ஆகலும் வந்து அவிய தேவையில் ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை வதங்க விடுவோம். ஸோ இப்போ சரியாக 3 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இது வதங்கி கொண்டு இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து கேரட் எடுத்து சின்ன ஜூலியன் பண்ணியிருக்கிறேன். மெல்லிஸாக வெட்டி இருக்கிறேன். 40 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு நிமிஷம் இதை வதங்க விட போகிறேன். இந்த மிரக்கறி வந்து கூட அவியக்கூடாது, லைட்லியாக கடிபடணும். இப்போ கேரட் போட்ட அப்புறம் சரியாக ஒரு நிமிஷம் ஆகிடுது. மிக்ஸ் பண்ணி போட்டு இருக்கு இந்த உள்ளி பூடி இருக்கல நான் இடித்து வச்சேன். இப்போ இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த உள்ளி போட்ட அப்புறம் ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம், இந்த உள்ளி பச்சை வாசம் போகிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு மீடியம் ஹீட்லேயே. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிட்டுது. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் வந்து அந்த சீட்ஸ் இருந்தபடியே நான் கொஞ்சம் வந்து லைட்டாக கிரைண்டர் போட்டு அரைச்சிருக்கிறேன். நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகாய் பவுடர் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் வந்து 20 கிராம் பழப்புளி எடுத்து அதுக்கு வந்து 1/4 கப் தண்ணி விட்டு இல்லாட்டிக்கு 60 ml தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் விடுங்க. இதில் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வினிகர் இருக்குது, வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது, 2.5 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் சீனி இருக்குது, இந்த சீனியும் இதில் போடுங்க. போட்டு இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து குறைச்சி விட்டுருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை நாங்கள் வதங்க விடுவோம். ஸோ அப்புறம் 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் என்று சொன்னால் இந்த உள்ளி நாங்கள் கூட அரைச்சோமில்ல, அதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பட்டா அரைச்சல் இடிச்செடுக்கலாம். பட் எனக்கு அந்த கார்லிக் டேஸ்ட் விருப்பம்னுடைய தான் நான் கொஞ்சம் பீசஸ் விட்டுருந்தான். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு நான் பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் இதில் போடும் 2 நிமிஷத்துக்கு பிறகு. இந்த கத்திரிக்காய் கரையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் கரண்டியோட பின்பக்கத்தால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நான் ஒரு கரண்டியோட பின்பக்கத்தால் இதை மிக்ஸ் பண்ணி விடுப்பேன், இல்லாட்டி கத்திரிக்காய் கரைஞ்சிடும். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு 3 நிமிஷம் மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வச்சு கொண்டு இதை 3 நிமிஷம் இதை வந்து அவிய விடுவோம். இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விட போகிறேன். ஸோ இப்போ இன்னும் 1.5 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ 1.5 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த கத்திரிக்காயும் இந்த பெல் பெப்பர்ஸ் கேரட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிற அச்சாறு பிக்கிள், கத்திரிக்காய் பிக்கிள் செய்து முடிஞ்சுது. இருக்கு. இதுவும் ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருந்தது. ஸோ இந்த பிக்கலும் ஒரு ரெக்வெஸ்ட்டுக்காண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.